டேய் பல்லவா, நீ அண்ணி கூட்டு உள்ள போடா. சரிண்ணா, நீங்க வாங்க. நீ வெயிட் பண்ணி யாரா கூட்டு போடுமா சார்? இல்ல அதெல்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் வாண்டெல்லாம் சொல்லிட்டு செய்வாங்களா? அதான் சொல்லி விட்டேன் மருமகிட்ட. இந்த வீட்டுக்கு உள்ள போ. பேசிட்டு இருக்கோம்ல. விசாரிச்சேன் எல்லாம். இப்படி ஏமாத்துவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நாங்க திருவண்ணாமலை அம்மாவும் நானும் தான் இருக்கிறதா சொன்னாங்க. வந்த உடனே வா சேர்ந்து என்ன பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்காங்க. அதான் சொன்னல, அங்க ஏதோ தப்பா நடக்க போதுன்னு நான் சொன்னல. எனக்கு உள்ள நான் அங்கே இருந்தாதான் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். அங்க இருந்து சர்டிபிகேட்ஸ் வச்சு நான் என்ன பண்ண? கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. இப்படியா பண்ணுவாங்க? என்னப்பா சொல்ற? இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு என்னால நம்ப கூட முடியல. என்னப்பா இது? இதெல்லாம் போது ஊர் முழுக்க பெருமையா சொல்லிக்கிட்ட என் அம்மா தான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சர்டிபிகேட்ஸ் எதுவுமே இல்லாம பதில். இந்த சர்டிபிகேட் திரும்ப வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நல்ல வேலைக்கு போகணும், பெரிய ஆளா வளரணும். அவங்க எல்லாரும் என்ன தேடி வர நாள் சோடா. என்னடா இது? இப்படி இல்லாமடா ஒரு வீடு இருக்கும்? டேய், அங்க போய் கேட்டு என்னடா ஆக போகுது? வீணா சண்டை தான் வரும். அதுவும் நிலாவை தான் பாதிக்கும். நீங்க அப்செட்டா இருப்பீங்க, தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். இல்ல, இப்ப சர்டிபிகேட்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுல்ல. என்னங்க அப்படி பாக்குறீங்க? உங்களை சென்னை நல்லா விசாரிச்சுட்டேன். என்ன பண்ணணும், எப்படி வாங்கணும் எல்லாமே இப்ப எனக்கு கத்துப்பிடிங்க. தோழனோட வேலை இங்க சைன் பண்ணுங்க, இங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது மட்டும் நீங்க வந்தா போதும். மாதிரி ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்வீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பயங்கர. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே. வேலைக்கு போகணும்னா என்னோட படிக்கும். அதுவும் சரிதான். இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. என்ன பண்றது, எங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நான் பண்றேங்க. உங்களுக்கு இருக்க திறமைக்கு வேலை. இனிமேல் நீ இங்கதான் இருக்கணும். சாரி நிலா. எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ சர்டிபிகேட் கேட்டேன்னு நான் அவங்க பண்ண சதியில நானும் மாட்டிக்கிட்டேன். நான் உனக்கு நல்லது பண்ணணும் தான் யோசிச்சேன் நிலா. ஆனா எல்லாமே தப்பு. கரெக்டா இந்த டைம்க்கு வீட்டுக்கு வரீங்க? அதுவா, சேரமாமாவும் இந்த டைம்ல தானே வீட்டுக்கு வரும். அதான் இந்த வீட்ல மத்த அவர் மட்டும்தான் என்ன மதிச்சு பேசுவாரு. அதனாலதான் மாமா வீட்டுக்கு சந்தோஷம் தெரியுமா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, முடிச்சிட்டீங்கன்னா அப்போ வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல இல்ல, வீட்டையெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய உங்களுக்கு இப்போ எவ்வளவு லவ் இருந்திருக்கும்ல. பண்றீங்களா என்ன? புரியுது புரியுது. ஒருத்தர் இல்ல, கரெக்டா? இனி அண்ணா, என்னண்ணா இது? இன்னும் தூங்குறாங்க? இன்னும் இல்லண்ணா, ஒரு வாரம் அடிச்சு எழுப்பணும்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அவங்களே நினைச்சா கூட. எந்திரிங்க. உங்களெல்லாம் பார்த்தா இது எந்திரிக்கணும்.
இது ஐயோ இதெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்ல. டேய் எதுக்குடா கிள்ள? உங்க போர்வைய நீங்க தான் மடிக்கணும். நானா? வாசல்ல தண்ணி தெளிச்சிட்டப்பா. சரிங்க. அப்படின்னா அத நான் சொல்றேம்மா. இப்ப வையே அத கேட்க நாதி இல்லாத அளவுக்கு விட்டுருவானுங்க. ஏன் நீ எல்லாருக்கும் வேலை கொடுக்குறீங்களே, அவருக்கு அதான் வேலையை கூட நீ. போன்ல ஒரு 4-5 கோல் எடுத்து வச்சிருக்கேன். விடுப்பலவா, எதுக்கு இப்படி பீடி பிடிக்கிறீங்க? இதோ பாருங்க, ஓரமா வச்சிருக்கேன். நான் குடிச்சதாவது வாசல்ல நின்னுதான் எப்பவும் பிடிக்கிறீங்க. பீடி ஸ்மெல் வீட்டுக்குள்ள எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து கெடுதல். அட என்னம்மா நீ இந்த விளம்பரத்துல வர்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற? நீ சொல்ற மாதிரி எல்லாம் என் உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. நம்புறீங்க? உங்க பசங்க இங்கதான் இருக்காங்க. அவங்க தானே இந்த காத்தை சுவாசிக்கிறாங்க. நான் பீடி குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ அறிவுரையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப எதுக்கு அவகிட்ட எகிறீங்க? ஒரு பொண்ணு மட்டும் என்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம். அவ என்னைய பார்த்து உங்களுக்கு நோய் வந்துடும் சொல்றா. तो हे गाइस, आप सबका फिर से मेरे एक और बॉलीवुड से जुड़ी खबरों में आप लोगों का बहुत बहुत स्वागत है गाइस। तो जैसे कि आप लोगों को पता है गाइस कि मैं अपने चैनल पे आप लोगों के लिए बॉलीवुड से जुड़ी हुई खबरें लेकर आता हूँ और आप लोगों से बताता हूँ। तो मैं उम्मीद करता हूँ गाइस कि आप लोगों को जो है ये हमारा वीडियो पसंद आ रहा होगा गाइस। और